ஹலோ ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஏன் உங்களோட லைஃப்பில் வந்து எந்த ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சாலும் உங்களால் செய்ய முடியாமல் ஒரு இன்ட்ரெஸ்டடே இல்லாமல் உங்கள் லைஃப் மூவ் ஆகிட்டு இருக்கா? அப்போ வந்து அதுக்கு காரணமே இந்த டோப்பமைன் அப்படிங்கிற ஒரு வேர்டு தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த டோப்பமைன் அப்படின்னா வந்து உங்களோட பிரெயினில் வந்து இது ப்ரொடியூஸ் ஆகும். அது ஏன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட் நடக்கும்போது இந்த டோப்பமைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இது ப்ரொடியூஸ் ஆகிறதுனால தான் உங்களுக்கு ஹாப்பினஸ்ஸே கிடைக்குது. சரியா? இது ஒரு ஹாப்பி ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால தான் உங்களோட லைஃப்பில் வந்து எந்த ஒரு விஷயமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுது. அது ஏன்னு இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா பாயிண்ட்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியும் ஏன் நம்ம வந்து லைஃப்பில் இன்ட்ரெஸ்டடே இல்லாமல் இருக்கோம் எந்த விஷயத்துக்கும் அப்படின்னு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த டோப்பமைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஹாப்பி ஹார்மோன். ஹாப்பி ஹார்மோன்னா ஒரு சீப்பான விஷயத்துக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு அந்த ஹார்மோன் வந்து கிடச்சிருச்சுன்னா அதனால தான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு வேலையுமே இன்ட்ரெஸ்டடாக செய்ய வரவே வராது. சரியா? அது வந்து சீப் டோப்பமைன். அப்படின்னா எப்படி சீப் டோப்பமைன் கிடைக்கும் தெரியுமா? பான் மூவிஸ் அதிகமாக பார்க்குறீங்கள, அதனால கிடைக்கும். ரீல்ஸை வந்து மணிக்கணக்காக ஸ்க்ரால் பண்ணுறீங்கள, அதனாலையும் கிடைக்கும். அப்புறம் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், முக்கியமான விஷயம் இது ஹியூமன் அடிக்ஷன். இந்த ஹியூமன் அடிக்ஷனால தான் பயங்கரமாக இதுவாகும். இதில் வந்து ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பான் மூவிஸ் தான். பான் மூவிஸ் நீங்கள் எந்த அளவுக்கு பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட டோப்பமைன் வந்து பயங்கரமாக ஸ்பைக் ஆகும். ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள். இது வந்து நேச்சுரலான ஒரு டோப்பமைன். நேச்சுரலானா நம்மளோட பாடியில் நேச்சுரலாக ஒரு டோப்பமைன் லெவல் இருக்கும்ல, அதுதான் இது. நீங்கள் இந்த சீப் டோப்பமைன் இந்த விஷயங்கள்லாம் செய்யும்போது உங்களோட டோப்பமைன் லெவல் வந்து இந்த நேச்சுரல்லேருந்து இவ்வளோ ஹைட்டுக்கு வந்து ஸ்பைக் ஆகும், மேலே போகும். இப்படி இவ்வளோ தூரம் இது போயிட்டதுனால நீங்கள் வந்து நார்மலாக உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்களா வேறு விஷயம், ஏதாச்சும் ஒர்க் ரிலேட்டடாகவோ மற்ற ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கும்போது இந்த லெவலில் இருந்தால் தான் உங்களால் வந்து இன்ட்ரெஸ்டடாக செய்ய முடியும். ஸோ நீங்கள் வந்து இந்த சீப் டோப்பமைனால் உங்களோட டோப்பமைன் லெவல் வந்து இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டீங்க. இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி வச்சதுனால உங்களால் எந்த ஒரு விஷயத்துக்குமே, நார்மலான விஷயம் எதுக்குமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே வராது. அது புரிஞ்சுதில்ல நான் சொல்கிறது? ஏன்னா உங்களோட டோப்பமைன் லெவல் வந்து இங்கே இருக்குது. இந்த அளவுக்குள்ள இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு மற்ற விஷயங்கள், நீங்கள் ஒரு புக்கு படிக்கிறதா இருந்தாலும் சரி, ஏதாச்சும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து அதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும்னா கிடைக்கவே கிடைக்காது. அதனால தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த பான் மூவிஸ், ரீல் ஸ்க்ராலிங் இது எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணணும். சரியா? இப்போது இந்த டோப்பமைன் வந்து இந்த லெவலுக்கு வந்து ஸ்பைக் ஆகியிருக்குல்ல, எந்த அளவுக்கு ஹைட்டாக மேலே போதோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இது கீழே இறங்கிடும். இப்படி ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கும்போது இங்கே நேச்சுரலானா இந்த லைனில் தான் இருக்கணும். ஆனால் வந்து இந்த லைனை விட்டு ரொம்ப கீழே இறங்குது. இப்போ தான் வந்து டீமோட்டிவேட்டட். சரியா? இப்போ வந்து நீங்கள் இந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க, டீமோட்டிவேஷன். இந்த டீமோட்டிவேஷன்னால தான் எந்த ஒரு ஒர்க்குமே நீங்கள் பண்ண மாட்டீங்க. சரியா? எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணாததுக்கு காரணமே இந்த டோப்பமைன் லெவல் வந்து ஹைட்டாக போயிட்டு ரொம்ப கீழே இறங்கி போயிடுச்சு. இந்த இடத்துல இருக்கிறதுனால டீமோட்டிவேஷனாக இருக்கீங்க. நீங்கள் டீமோட்டிவேஷனாக இருக்கிறதுனால என்னென்னலாம் பண்ணுவீங்க தெரியுமா? இதோ எழுதியிருக்கேன் பாருங்கள். ஐசோலேஷனாக வந்து ஒரு டார்க் ரூமில் வந்து தனியாகவே இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. நோ மோட்டிவேஷன். உங்களுக்கு வந்து எந்த ஒர்க்குமே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனே உங்களுக்கு சுத்தமாக வரவே வராது. தேர்ட் பாருங்கள், நாட் இன்ட்ரெஸ்ட் எனிதிங். எந்த ஒரு விஷயத்துக்குமே செய்யணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே சுத்தமாக வரவே வராது. யார் திட்டினாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, அதை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க. அடுத்து ரிலேஷன்ஷிப்பில் பயங்கரமாக இஷ்யூ வரும். இது ஏன் இஷ்யூ அதிகமாக வருதுன்னா, உங்களால் வந்து உங்கள் பிரெயினை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, இங்கே பாருங்கள், ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி இதெல்லாம் ஏன் வருதுன்னா, இதோ இங்கே பாருங்கள், இந்த டீமோட்டிவேஷனாக ஆகிட்டிங்கல்ல. ஏன்னா இந்த டோப்பமைன் ஸ்பைக் வந்து கீழே இறங்கி போயிடுச்சு. உங்களுக்கு நார்மலாக இல்லவே இல்லை. இந்த லோ லெவலில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டிலாம் அதிகமாக வந்துடும்.
அதனாலே ரிலேஷன்ஷிப்பில் பயங்கரமாக இஷ்யூ வரும். இப்போ உங்களோட பார்ட்னர் வந்து வேறு ஏதாச்சும் பொண்ணுக்கிட்ட பேசினாலோ இல்லை பையன்கிட்ட பேசினாலோ ரொம்ப அதிகமாக கோவம் வரும். அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்கு கோவம் வந்துடும். அதை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு டீமோட்டிவேட்டட் பயங்கரமாக இருக்கீங்க. அதனால தான் வந்து பயங்கரமாக கோவம் வரும் உங்களுக்கு. சரியா? இது வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோபமைன் டீடாக்ஸ். இந்த டோபமைன் டீடாக்ஸ் அப்படின்னா வந்து ஒரு 7 டேஸ்க்கு வந்து இங்கே இருக்குல்ல இந்த சீப் டோபமைன் எதையுமே நீங்கள் பார்க்காம இருக்கணும், யூஸ் பண்ணாமல் இருக்கணும், பார்க்கவும் கூடாது. சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள், நோ போன். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே. இந்த பான் மூவிஸ் அதிகமாக பார்க்கறதுனால தான் உங்களுக்கு வந்து டோபமைன் லெவல் வந்து ஈஸியாக கிடச்சிருது. நீங்கள் வந்து பான் மூவிஸ் பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து நார்மலாக இருக்கிற பாடியை விட வேறு மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து உங்களுக்குள்ளே வரும்ல, அதுதான் வந்து அந்த டோபமைன் ரிலீஸ் காரணமே. இந்த டோபமைன் ரிலீஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் பயங்கரமாக உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் வரும். ஸோ அது காரணமே இந்த பான் மூவிஸ் அதிகமாக பார்க்குறதுனால. நெக்ஸ்ட்டு வந்து ரீல்ஸை வந்து அதிகமாக ஸ்க்ரால் பண்ணுறீங்கள, அதனால வந்து ஒரு டைம் போகிறதே உங்களுக்கு தெரியாது. அப்போ வந்து சீப்பாக ரொம்ப ஈஸியாக அந்த டோபமைன் லெவலில் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அப்படி கிடைக்கிறப்போ அது வந்து ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம். உங்கள் பாடிக்கு வந்து அது ஆபத்தான விஷயம். சரியா? சீப்பாக கிடைக்கிற விஷயம் வந்து ஆபத்தான விஷயம். அடுத்து ஜங்க் ஃபுட்ஸ். இது எல்லாமே வந்து ஒரு 7 நாளைக்கு வந்து அவாய்ட் பண்ணுங்கள். சுத்தமாக மொபைல் யூஸ் பண்ணவே கூடாது. அப்படியே யூஸ் பண்ணாலும் சும்மா நார்மலாக மொபைல் பேசுகிறீங்களா அவ்வளோதான், அதோடு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பான் மூவிஸ்லாம் சுத்தமாக பார்க்கவே கூடாது. இது வந்து 7 டேஸில் இது வந்து டோட்டலாக உங்கள் லைஃப்லேயே அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து ரொம்ப மோசமான ஒரு இது வந்து லைஃப்பில் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஜங்க் ஃபுட். இது வந்து அட்லீஸ்ட் என்றைக்காச்சும் ஒரு நாள் ஆச்சு சாப்பிட்லாம், எப்பயாச்சும் ஒரு நாள் அந்த மாதிரி கூட பரவாயில்ல. ஆனால் வந்து இது வந்து மஸ்ட்டு. கண்டிப்பாக இதை சுத்தமாக பார்க்கவே கூடாது. மொபைல் வந்து நார்மலாக யூஸ் பண்ணணும். நோ இன்ஸ்டாகிராம், நோ ஃபேஸ்புக், அப்புறம் வந்து சோஷியல் மீடியாவை அவாய்ட் பண்ணிவிடுங்க சுத்தமாக. சரியா? அதுதான் வந்து பிரெயின் டீடாக்ஸ் சொல்லலாம், டோபமைன் டீடாக்ஸ்னு சொல்லலாம். சரியா? 7 டேஸ்க்கு பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் வந்து 3 டேஸ்க்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் 3 டேஸ்க்கு வந்து ட்ரை பண்ணுறதுனால இந்த டோபமைன் டீடாக்ஸ் இருக்கிறதுனால உங்களோட டோபமைன் வந்து நேச்சுரல் லெவலுக்கு வரும். அது எப்படின்னா, ஹை லெவலுக்கு போயிடுச்சா, அந்த சீப் டோபமைன் நீங்கள் பண்ணுறதுனால ஹை லெவலுக்கு போயிட்டு கீழே வந்து மறுபடியும் கீழே போயிடுறதுனால டிமோட்டிவேஷனாக இருப்பீங்க. நீங்கள் வந்து இந்த டோபமைன் டீடாக்ஸ் இருக்கிறதுனால இந்த ஸ்பைக் வந்து கீழே இறங்கிறது இப்படியே போயிட்டு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும். இது நேச்சுரலான ஒரு டோபமைன் லெவல். இந்த நேச்சுரலாக இருக்கும்போது நீங்கள் வந்து மற்ற விஷயங்கள் எதெல்லாம் செய்யணும்னு நினச்சிங்களோ அது எல்லாமே இன்ட்ரெஸ்டடாக செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிடுவீங்க. இப்போது ஒருத்தவனுக்கு வந்து 7 நாளுக்கு வந்து ஃபுட்டே கொடுக்கலனா அவனுக்கு வந்து 7 நாள் கழிச்சு எந்த ஃபுட்டை கொடுத்தாலும் அவன் வந்து வேகமாக சாப்பிட்ருவான். ஏன்னா அவனுக்கு வந்து அவ்வளோ பசி. அதே மாதிரி தான் இந்த டோபமைன் டீடாக்ஸ். நீங்கள் 7 நாளுக்கு வந்து எந்த ஒரு மொபைல் யூசேஜ் அப்புறம் பான் மூவிஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நார்மலான விஷயம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒர்க் இருக்கணும், இல்லை புக்கை எடுத்து படிக்கிறது, அது மாதிரி இருக்கிறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஜாலியாக பேசுறது, இது மாதிரி எதுவாக இருந்தாலும் வந்து உங்களுக்கு நார்மலாக ஆகிடும். அந்த நார்மலாக ஆகிறதுக்கு தான் இந்த டோபமைன் டீடாக்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் நான். சரியா? அடுத்து நீங்கள் டோபமைன் டீடாக்ஸ் இருந்து முடிச்சிட்ட உடனே எந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு, இன்ட்ரெஸ்டட் இன் ஆல் ஒர்க். எல்லா ஒர்க்லையுமே உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போனாலும் ஒரு பயம் இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்கூல் படிக்கிறீங்க இல்லை காலேஜ் படிக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து புக்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணனாலோ இல்லை ஜாபுக்கு போகணும் அப்படின்னாலோ உங்களுக்கு வந்து டிமோட்டிவேட்டடாக இருக்கும். அதுக்கப்புறம் டோபமைன் டீடாக்ஸ் இருந்ததுனால நல்லா மோட்டிவேஷனாக இருப்பீங்க. அப்புறம் சிம்பிள் ப்ளஷர் உங்களுக்கு கிடைக்கும். சிம்பிளான ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பேசுகிறதே உங்களுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா 7 நாள் வந்து எந்த ஒரு விஷயமே பண்ணாமல் இருக்கீங்களே, அதனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு பேசுகிறதே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டடான விஷயம். ஏன்னா உங்களை 7 நாள் வந்து பட்னி போட்ட மாதிரி, உங்கள் பாடி வந்து நீங்கள் பட்னி போட்ட மாதிரி ஆகிடுச்சு. அதனால் வந்து சிம்பிளான விஷயம் கூட உங்களுக்கு வந்து பெரிய விஷயமா தெரியும். அடுத்து ப்ரொக்ராஸ்டினேஷன் பண்ணவே மாட்டீங்க. அதுக்கப்புறம் எல்லா விஷயத்துலையுமே இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அதனால தான் இதை வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு, ப்ரொக்ராஸ்டினேஷன் பண்ணவே மாட்டீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சீக்கிரமாக பண்ணி முடிச்சிருவீங்க. சரியா?
அப்புறம் ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு இஷ்யூமே வரவே வராது, அந்தளவுக்கு வராது, ஒரு சின்ன சின்ன சண்டைங்க மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த டோபமைன் டீடாக்ஸ் இருக்கிறதுனால உங்களோட லைஃபே வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. சரியா? எல்லா விஷயத்துலையுமே இன்ட்ரெஸ்ட் வந்துடும் உங்களுக்கு. அப்படி எல்லா விஷயத்துலையுமே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னா உங்களால் உங்கள் கோலை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணிட முடியும். இதுக்கு வந்து டோபமைன் டீடாக்ஸ் வந்து ரொம்பவே மஸ்ட்டு. ஓகேவா? ஸோ ஃபைனலாக சொல்கிறது என்னென்னா, இந்த பார்ன் மூவிஸ் வந்து சுத்தமாக வந்து பார்க்குறதே ஸ்டாப் பண்ணுங்கள். இது வந்து சுத்தமாக நிறுத்திடுங்க. ரீல்ஸை வந்து எப்பயாச்சும் சும்மா ஃப்ரீ டைமில் அந்த மாதிரி கிடைக்கிறப்ப பாருங்கள், அவ்வளோதான். ஜஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள், உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இந்த 7 டேஸ்க்கு அப்புறம் ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம், அவ்வளோதான். அது மாதிரி கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்துலையுமே நல்லா இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க. அப்புறம் இந்த 4th பாயிண்ட்டு, இது ரொம்ப மோசமான விஷயம். இதையும் வந்து தவிர்த்துருங்க. ஹியூமனுக்கு வந்து அடிக்டே ஆகக்கூடாது. இதுவும் வந்து ஒரு மோசமான விஷயம். இதையும் வந்து கட் பண்ணிடுங்க. இது 2த்தையும் வந்து டோட்டலாக கட் பண்ணிவிடுங்க. இது 2 கூட பரவாயில்ல, எப்பயாச்சும் ஒரு வாட்டி பண்ணலாம். சரியா?